ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி எக்ஸாம்ஸ் தான். ஸோ சைக்காலஜி டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட யூனிட் 1 நம்ம முடிக்கிற அளவுக்கு வந்துட்டுங்க. ஓகேங்களா, நம்ம சிலபஸ் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அது நீங்களும் கண்டினியூவாக பார்த்து வரவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சிலபஸை முடிக்கிற டைம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த வறுமை அந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்குற இடத்துல இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ வறுமை பார்த்துட்டோம் அப்படின்னா கிராமப்புறங்களில் வறுமை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா வறுமைக்கான காரணங்கள். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ போவர்ட்டி. சரி, நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த கேள்விக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்கான கொஸ்டினுக்குள்ள போகலாம் பாருங்க. லாஸ்ட் வீடியோவில் அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் யாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். அறிவொளி இயக்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதியோரோட கல்வியை என்ன பண்ணணும், விரைவுபடுத்தணும். முதியோர்கள்கிட்ட வந்து பார்த்தா அவங்களுக்கான எழுத்தறிவு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றத வந்து என்னோட முக்கியமான ஒரு நோக்கமாக வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ சி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். சரி, நம்ம இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இன்னைக்கு நம்ம வறுமை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் பாருங்க. வறுமை என்பது வன்முறையின் மோசமான வடிவங்களில் ஒன்றாகும் என கூறியவர் யார்? வறுமை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையின் மோசமான வடிவங்கள் இதுவும் ஒண்ணுதான். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வகையான வன்முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் யாருங்க? மகாத்மா காந்தி அவர்கள். ஸோ காந்தியடிகள் தாங்க சொல்லியிருப்பார் வறுமை அப்படின்றது வன்முறையோட மோசமான வடிவங்களில் ஒன்றுன்னு சொன்னவர் வந்து காந்தியடிகள். ஸோ வறுமைக்கான காரணங்களில் பொருந்தாதது எது? வறுமைக்கான காரணங்கள்ல பொருந்தாதது எது? சூப்பர். எதுங்க? பணவாட்டம். ஸோ பணவாட்டம் தான் வந்து பொருந்தாதுங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கல்வி அறிவின்மை, சரி இது வேலையின்மைன்னு டைப் எடுக்கணும், டைப் ஆகிடுது. வேலையின்மை, மக்கள் தொகை அதிகம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வறுமை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் பண வாட்டம் வரக்கூடாது, பண வீக்கம் வரணும். என்ன வராங்க? பண வீக்கம் வரணும். ஏன்னா வறுமைக்கான காரணங்களை முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டா பிரிப்பாங்க. ஓகேங்களா, சமூக காரணங்கள் மற்றும் பொருளாதார காரணங்கள். சமூக காரணங்கள்லாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவங்களோட எஜுகேஷன் அன்எஜுகேஷனாக இருக்கலாம், அவங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், அவங்களோட திறமைகள் வந்து குறைவானதாக இருக்கலாம். அடுத்து அங்கே இருக்கிற மக்கள் தொகை, சில பேர் என்ன பண்ணுவாங்க 5-6 குழந்தைகள் பெற்றுப்பாங்க, 7-8 குழந்தைகள் பெற்றுப்பாங்க, அதனால கூட வந்து பார்த்தா அவங்களுக்கு இதுவாக இருக்கும். அடுத்து அந்த உயர்வான வாழ்க்கை தரம், அவங்களோட உயர்வான வாழ்க்கை தரத்தாலே அவங்க வறுமையிலே வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஏற்றத்தாழ்வு விஷயங்கள் வந்து பார்த்தா அவங்க வந்து வறுமையில் வச்சிருக்கும். இது சமூக காரணங்கள். இதே பொருளாதார காரணங்கள் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம். எதுங்க? பொருளாதார காரணம் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் தான் வந்து பொருளாதார காரணத்துல முதல்ல வருதுங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்துக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சமமற்ற வளர்ச்சி. ஸோ செல்வங்களை வந்து சமமாக பிரித்து கொடுக்காம ஸோ ஒருத்தருக்கு வந்து அதிகமாகவும் இல்லாதவங்க வந்து இல்லாதவங்களாவே இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம். அடுத்தது முதன்மை துறையான அந்த விவசாயத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொருளாதார காரணங்கள். இது அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் பாதிப்புல பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இதுல வராது பண வீக்கம்னு வரணும், ஏன்னா பண வாட்டம் வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா பண வீக்கம் அதனால தான் வந்து வறுமை வந்து ஏற்படுதுங்க. ஓகேங்களா, சரி. அடுத்து வறுமை எத்தனை வகைப்படும்? ஸோ வறுமை வந்து எத்தனை வகையா வந்து பிரிக்கிறாங்க? சூப்பர். வறுமை வந்து எத்தனை வகைப்படுங்க? 4 வகைப்படும். சி தாங்க இதுக்கான ஆன்சர். வறுமை வந்து 4 வகைப்படும். அது என்ன அப்படின்றது கீழே இருக்கும் பாருங்க. தினக்கூலிகள் எந்த வறுமையில் உள்ளார்கள்? ஸோ அதாங்க 4 வறுமை இதுதான். முழுமை வறுமை, ஒப்பீட்டு வறுமை, தற்காலிக வறுமை, கிராமப்புற வறுமை. ஓகேங்களா, இதுல 2 வரும். தற்காலிக வறுமையிலிருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க முழு வறுமையா மாறுவாங்க. அதாவது இந்த தற்காலிக வறுமை நீடிச்சிச்சு அப்படின்னா அவங்க முழு வறுமையா மாறுவாங்க. கிராமப்புற வறுமை, நகர்ப்புற வறுமை, இது ரெண்டு இருக்கும். ஏன்னா 4 வகையை தான் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முழு வறுமை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளான அந்த உணவு உடை இருப்பிடம் இதுவே இருக்காதுங்க. அதுதான் வந்து அவங்கள முழு வறுமையில வந்து பிரிக்கிறாங்க. ஒப்பீட்டு வறுமை அப்படின்னா ஸோ மற்றவங்களா கூட ஒப்பீட்டு இது பண்றது. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் வந்து வருமானம் ஈட்டுவாங்க, ஒரு சிலர் குறைவான வருமானம் ஈட்டுவாங்க. அது மாதிரி அதிகமான வருமானம் ஈட்டுறவங்களோட ஒப்பிட்டு அந்த வறுமையை கணக்கிறது தான் ஒப்பீட்டு வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலிக வறுமை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சில நேரங்கள் வந்து பார்த்தா அவங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடும். ஸோ சில ஒரு அமைப்பு சார்ந்து திடீர்னு வேலையை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் அவங்க தற்காலிகமாக வேலை இல்லாமல் இருப்பாங்க. அப்படி தற்காலிகமாக ஏற்படக்கூடிய அந்த வறுமை தான் தற்காலிக வறுமை. ஆனா அது நீடிச்சுனே போனா இது என்னவா மாறும்?
முற்றிய முழு வறுமையா வந்து இது ஆயிடும் மாறிடும். அடுத்து கிராமப்புற வறுமை. ஸோ கிராமப்புற வறுமைனா தினக்கூலிகள், இதுதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ தினக்கூலிகள் வந்து எங்க வருவாங்கன்னா கிராமப்புற வறுமையில் தான் வருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை செய்வாங்க, விவசாய வேலைகளை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய மக்கள் சொந்தமான நிலங்கள் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு கிடைக்கிற சம்பளத்தை வாங்கிட்டு அந்த வறுமை நிலையில வந்து இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற வறுமையில வந்து வராங்க. ஓகேங்களா? சூப்பருங்க. இது அந்த 4 வகை. இதுல வந்து தினக்கூலிகள் வந்து கிராமப்புற வறுமையில வராங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வறுமை எத்தனை வகைப்படும்? 4. அந்த 4 என்ன நடத்த இங்க சொல்லிட்டேன். அடுத்து வறுமை கோடு என்பதுடன் தொடர்பு அற்றது எது? ஓகேங்களா? சாரி, இங்க நான் மாத்தி டைப் பண்ணிட்டுக்கிறேன். தொடர்பு அற்றதுன்னு வரணும், தொடர்புடையது இல்ல, தொடர்பு அற்றது எது? ஓகேங்களா? அப்படின்னு வரணும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. 4 ஆப்ஷன்ஸ் படிச்சுட்டு நீங்க வந்து பொறுமையா ஆன்சர் எடுங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அதுக்குள்ள. இது ஒரு பொருளாதார அளவுகோல் ஆகும். ஆமாங்க. ஸோ ஒரு நாட்டோட பொருளாதார அளவுகோல்ல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. 2வது பாயிண்ட் பாருங்க. இது பொருளாதாரத்தின் முக்கிய ஆரம்ப கட்டமாகும். ஆமாங்க. ஒரு பொருளாதாரம், ஒரு நாட்டோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கணக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வறுமை தான். ஸோ இது பொருளாதாரத்தோட ஒரு முக்கிய ஆரம்ப கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வறுமை தான் இருக்குது. இதை பொறுத்த ஒரு நாட்டோட பொருளாதாரமே வந்து பெருமளவு வந்து என்ன பண்ணப்படுதுங்க, நிர்ணயிக்கப்படுது. உலக வங்கி கணக்குப்படி $2.25 குறைவான வருமானம் உடையவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என குறிப்பிடப்படுகிறது. இந்த கூற்று தவறுங்க. ஓகேங்களா? ஏன்பா? ஆமா, உலக வங்கி சொல்லிக்குது தான், கரெக்ட் தான். உலக வங்கி சொல்லிக்குதுங்க. என்ன சொல்லிக்குது? வறுமை வந்து இது மாதிரி இருக்கவங்க வறுமை வந்து குறைவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $1.25. ஓகேங்களா? $1.25 வரணும். அப்போ 2.25 வரக்கூடாது. அது தவறா இருக்கு. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இது அந்த வறுமை கோடு வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழு, இந்தியாவோட திட்டக்குழு தான் வந்து என்ன பண்ணுதுங்க, இந்த வறுமை கோட்டை வந்து என்ன பண்ணுதுங்க, கணக்கிடுது. ஓகேங்களா? அப்போ அது சரிதான். இங்க 3வது கூற்று சி தான் வந்து தவறா இருக்கு. ஏன்னா $1.25 குறைவா வருமானம் பண்றவங்க தான் வறுமை கோட்டுக்குள்ள சொல்லி எது சொல்லுதுங்க, வேர்ல்டு பேங்க், உலக வங்கி வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து கர்பி ஹட்டோ என்பது எதனுடன் தொடர்புடையது? கர்பி ஹட்டோ என்பது எதனுடன் தொடர்புடையது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையை ஒழிக்கிறதுக்காக நிறைய 5 ஆண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முதன்மை 4, 5, 7, 10. ஸோ 1, 4, 5, 7, 10 போன்ற 5 ஆண்டு திட்டங்கள்ல வறுமையை ஒழிக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல கர்பி ஹட்டோ அப்படின்ற ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்பி ஹட்டோ அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. சூப்பர். 6வது 5 ஆண்டு திட்டம் சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இது +1 புக்கு நீங்க எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6வது 5 ஆண்டு திட்டம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா டிஎன்பிசியில் ஒரு டைம் வந்து என்ன பண்ணாங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டம் வந்து சரியான ஆன்சரா வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது ஆப்ஷன் வருதுன்னு பாருங்க. 5வது வந்து 6வது வரல அப்படின்னா நீங்க 5வது எடுத்துக்கோங்க. சப்போஸ் 6வது வந்து 6வது எடுத்துங்க. ஆனா நம்மளுக்கு +1 எக்கனாமிக்ஸ் புக்ல 6வது 5 ஆண்டு திட்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தலா வருமானத்தை இரட்டிப்பாக்க முயன்ற 5வது திட்டம் எது? ஏன்னா ஸோ ஒரு கிராமப்புறத்தையோ ஒரு நகர்ப்புறத்தையோ அவனோட வறுமையை குறைக்கணும் அப்படின்னா ஸோ மக்களோட தலா வருமானத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அங்க வறுமை நிலை வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தலா வருமானத்தை இரட்டிப்பாக்குறதுக்காக ஒரு 5வது திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 10வது 5 ஆண்டு திட்டம் டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 2002 இருந்து 2007 வரல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 10வது 5 ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தலா வருமானத்தை இரட்டிப்பாக்க கொண்டு வரப்பட்டது. அடுத்து 8வது கேள்வி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விதான். கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு டேஷ் கலோரி கீழ் பெறுபவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என அழைக்கப்படுகிறது. ஸோ கிராமப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு கலோரி அளவுக்கு தான் அவங்களால பெற முடியாது அப்படின்னா அவங்களாம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவங்க சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, நிர்ணயிச்சிருப்பாங்க. ஸோ அது எவ்வளவு கலோரி அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்விங்க. ஓகேங்களா? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2400 கலோரி. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கிராமப்புறங்கள்ல 2400 கலோரிக்கும் குறைவாக பெறக்கூடிய அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்கன்னு சொல்றாங்க. அப்ப கிராமப்புறம் அப்படின்னா 2400ங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு கிராமப்புற வறுமை தான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்க நகர்ப்புறத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2100 அப்படின்றது நகர்ப்புறத்துல வாழக்கூடிய மக்கள். ஸோ நகர்ப்புறத்துல வாழக்கூடிய மக்கள் ஒரு நாளைக்கு அவங்களால 2100 கலோரி அளவுக்கு வந்து அவங்களால வந்து எடுக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டை கீழே இருக்காங்க. இது கிராமப்புறமா இருந்தா 2400 கலோரி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. அடுத்து 9வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. தவறானது எது? தவறானது எது? ஓகேங்களா? ஸோ இந்த இயர் வந்து உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுதா இல்லையான்றது விட்டுருங்க. ஆனா இந்த கமிட்டிலாம் எதனோட தொடர்புடையதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ லக்டாவாலா கமிட்டி 1977 தவறுங்க.
லக்டாவாலா கமிட்டி 1977 அப்படின்றது வந்து தவறுங்க. ஏன்பா? ஏன்னா அது 1989 1989 வந்திருக்கும். 1977 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அலேக் கமிட்டி. ஓகேங்களா? ஸோ 1977 அலேக் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கும். அவங்க வந்து அப்பவே வந்து அந்த வறுமை கோட்டை கணக்கிட்டு வந்து என்ன பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் லக்டாவாலா கமிட்டி 1989 ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெண்டுல்கர் கமிட்டி 2005 கரெக்ட் தான். சக்சேனா கமிட்டி 2005 கரெக்ட் தான். ரங்கராஜன் கமிட்டி 2012 கரெக்ட் தான். இது எல்லாமே வறுமையை பற்றி ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டிகள். அதாங்க ரொம்ப முக்கியம். இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அலேக் கமிட்டி, லக்டாவாலா கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டி, சக்சேனா கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வறுமை அறியறதுக்காக அறியப்பட்ட கமிட்டிகள். கூடவே அசீம் கமிட்டி அப்படின்னு ஒன்று வரும், அதுவும் நம்ம பின்னால பார்ப்போம். ஓகேங்களா? சூப்பர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இயர் ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. கிராமப்புற வறுமை கோடு கணக்கீடு தொடர்புடைய கமிட்டி எது? ஸோ கிராமப்புறங்கள்ல வறுமை கோடு எப்படி இருக்குன்னு கணக்கிறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அதனுடன் தொடர்புடைய கமிட்டி எது? ஸோ 4 கமிட்டிகள் இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சக்சேனா கமிட்டி. இது ரொம்ப முக்கியங்க. இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்மளுக்கு கிராமப்புற வறுமை தான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஸோ அப்போ கிராமப்புற வறுமை ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி வந்து சக்சேனா கமிட்டி 2005. ஸோ 2005 வந்து பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் கமிட்டியா 2005 தான், சக்சேனா கமிட்டியா 2005 தான், அசீம் கமிட்டி அப்படின்னு வரும், அதுவும் 2005 தான். இது எல்லாமே 2005 தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ரங்கராஜன் கமிட்டி 2012 லாஸ்டா. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 10 கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் வேகமா. வறுமை என்பது வன்முறையின் மோசடி வடிவங்களில் ஒன்று சொன்னவர் காந்தியடிகள். வறுமைக்கான காரணங்களுக்கு பொருந்தாதது பண வீக்கம்னு வந்திருக்கணும். வறுமை வந்து 4 வகைப்படும். இதுல தினக்கூலிகள் வந்து கிராமப்புற வறுமையில வருவாங்க. வறுமை கோடு என்பது இதுல உலக வங்கி கணக்கிட்டபடி $1.25 குறைவா வருமானம் ஏற்றவங்க தான் வந்து வறுமை கோட்டுக்கு உள்ளவங்க சொல்லியிருக்கோம். கரிபே ஹட்டோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 6வது ஐந்தாண்டு திட்டம். தலா வருமானத்தை இரட்டைப்பாக்க முயன்ற 5வது திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டம். கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு 2400 கல்லூரிக்கு கீழே பெற்றாங்கன்னா அவங்க வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. இதே நகர்ப்புறமா தான் 2100 கல்லூரி. இதுல தவறானதுன்னா லக்டாவாலா கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1989 வந்திருக்கணும். அதான் தவறா இருக்கு. ஏன்னா எல்லா கமிட்டியும் வறுமை கோட்டுக்கு பற்றி ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி தான். கிராமப்புற வறுமை கோட்டுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சக்சேனா கமிட்டி 2005. ஓகேங்களா? அதே போல நகர்ப்புற வறுமை கோடு கணக்கீடு தொடர்பான கமிட்டி நம்ம சிலபஸ்ல இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நகர்ப்புற வறுமை கோடு கணக்கீடு தொடர்புடைய கமிட்டி எது? ஓகேங்களா? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தயவுசெய்து ஏபின்னு போடாதீங்க. அந்த ஆப்ஷனை டைப் பண்ணுங்க ஃபுல்லா. இப்போ அசீம் கமிட்டி அப்படின்னா அசீம் கமிட்டி அடிங்க, டெண்டுல்கர் கமிட்டி அப்படின்னா டெண்டுல்கர் கமிட்டி அடிங்க, அலேக் கமிட்டி இல்ல ரங்கராஜன் கமிட்டி அப்படின்னா ஏதோ அந்த கமிட்டி வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து அடிங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வீடியோ அல்லது ஒரு வீடியோ மேக்ஸிமம் 2 வீடியோவில் ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு ஆகிடும், ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோக்காரனா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து தனியாக போட்டிருக்கோம். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஐக்கானாக வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி மற்ற எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்து 9 கொஸ்டின் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ கைஸ்.